பண்ண போகிறோம் அப்படின்னா இது ஒரு சூப்பர் ஸ்நாக் இல்லைன்னா இது ஒரு மீலாக கூட வச்சுக்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிக்கன் நகெட்ஸ். இது ரொம்ப ரொம்ப ஈஸி, ப்ளஸ் இதோட இன்க்ரீடியன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரட்டான ஒரு கிச்சன் ப்ராடக்ட்டை பற்றியும் நான் சொல்ல போகிறேன், அதையும் பார்க்கலாம். சிக்கன் நகெட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன தேவை அப்படின்னா சிக்கன் மாவு, ஆல் பர்பஸ் ஃப்ளவர், ஆயில், உப்பு, ஆயில் இல்லை, இது வந்து ஆனியன் ஜூஸ், உப்பு, முட்டை, பெப்பர், இது அது என்னது தெரியாது, இட்டாலியன் ஹர்ப்ஸ், அப்புறம் கிரைண்டர், மீட் கிரைண்டர். சூப்பர் துரன். ஸோ துரன் சொன்ன மாதிரி இதெல்லாம் வச்சுருக்கோம். இது வந்து ஆனியன் ஜூஸ் எப்படி பார்த்தோம்னா ஒரு சின்ன வெங்காயம் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் தண்ணி விட்டுட்டு அதை அரைச்சிட்டு அதோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல், போட்டால் இன்னும் நல்லா என்ஹான்ஸ்டாக இருக்கும் அதோட ஃப்ளேவர்ஸ். இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ இப்போ பண்ணிடலாம். இப்போ வந்து இது எல்லாத்தையும் நான் போட்டு இந்த மேனுவல் மீட் கிரைண்டர் இருக்கு இல்லையா, இதில் போட்டு தான் நான் எல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறேன். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் இதில் வந்து நான் சாப் பண்ணிக்குவேன். ஸோ அதோட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. இது வந்து ரொம்ப நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன், யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வாங்கி யூஸ் பண்ணலாம். மீட் கிரைண்ட் பார்த்தீங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ணணும், ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் இது வந்து சிக்கன் பண்ணு சரி பண்ணு. வெரி குட் துருவன். ஸோ சிக்கன் போட்டு அதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுறேன். அப்புறம் ஆனியன் ஜூஸ் ஓகேவா, அது ஊற்றிட்டு கொஞ்சம் இட்டாலியன் ஹர்ப்ஸ் போடுங்க. சூப்பர். பட் இன்னும் கொஞ்சம் பெப்பர் பவுடர் போடுங்க. கொஞ்சமா கொஞ்சமா போதும். சூப்பர். போட்டுட்டு இதை எடுத்து அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மீட் வந்து நல்லா மின்ஸ்ட் மீட் மாதிரி மாறிடணும். நல்லா இந்த கொத்து கறிக்கு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மாற்றிடணும். நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். பார்த்தோம்னா நல்லா இது வந்து மீட் வந்து நல்லா ரொம்ப ஃபைனாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை அப்படியே எடுத்துட்டு இந்த பிளேடை மட்டும் அப்படியே வெளியில் எடுத்துடுறேன். அப்புறம் இந்த போல் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதை எடுத்துட்டு அப்புறம் வந்து ஒரு குட்டி குட்டி வேலையெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அது என்ன அப்படின்னா ட்ரை மிக்சர் ரெடி பண்ணணும். இது வந்து பார்த்தோன்னா ஆல் பர்பஸ் ஃப்ளார், மைதா மாவு இருக்கு இல்லையா, அது கூட வந்து உப்பு, அப்புறமா கொஞ்சம் பெப்பர் போடணும். இது கூட வந்து இட்டாலியன் ஹர்ப்ஸ் கொஞ்சமாக, நிறைய வேண்டாம், கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் போதும். முடிச்சுட்டு போட்டு இதெல்லாம் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடு. சரி இதை நல்லா ஸ்பூனில் நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பவுலில் வந்து 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம இவ்வளோ பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி முட்டை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எக்ஸ்ட்ராவோ இல்லை கம்மியாவோ குறைச்சிக்கலாம். பண்ணிடுவியா? சரி பண்ணி பார்க்கலாம். இது நான் மிக்ஸ் பண்ணுறேன், நீ முட்டையை உடைச்சிடு. பண்ணிட்டு இப்போ இந்த எக்கில் வந்து கொஞ்சோண்டு சால்ட் போட்டு நல்லா பீட் பண்ணிடணும். ஓகே, இப்போ இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியண்ட்லேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு இன்னொரு பவுலில் போட்டுடலாம். சரி ஓகே போடு. இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணணும்.
கொஞ்சமாக ஊற்று பார்க்கலாம் அது நம்ம போதும் இல்லை ஃபுல்லாக ஊற்றினா ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடுமா அதுக்கப்புறமா வந்து சிக்கனில் வந்து அது மிக்ஸ் ஆகாது சாரி ஒட்டாது ஓகே இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சிடலாம் இன்னும் நான் ரெடி பண்ணல பண்ணி ரெடி ஆயிடுச்சு இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம் அதனால் இப்போதைக்கு ஓரமாக எடுத்து வச்சிடுறேன் இப்போ என்ன பண்ணோம்னா இந்த மீட் இருக்கு இல்லையா இதை வந்து தண்ணியில் கொஞ்சம் கை விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து குட்டி குட்டி சரி தண்ணியில் கை விடு ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிட்டு விட்டுட்டு இப்படி எடுத்து நான் பண்றேன் கொஞ்சம் எடு தண்ணி உள்ளே போடக்கூடாது இன்னும் கொஞ்சம் எடு இன்னும் ஒரு பால் மாதிரி ஆமாம் எடுத்து இப்படி பண்ணோன்னா இப்படி பால் மாதிரி பண்ணோன்னா அழகாக கையில் ஒட்டாமல் இருக்கும் அதுக்கப்புறம் இதை எடுத்து இப்படி பண்ணிவிட்டு இந்த மாவு இருக்கு இல்லையா இதில் வந்து போட்டு அமுக்க வேண்டாம் அதுவும் இப்படி சும்மா போட்டுட்டு இப்படி லைட்டாக பண்ணி இப்படி எடுத்துடணும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த முட்டை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதில் வந்து ஒரு இடம் போட்டு எடுத்துட்டு திரும்பி இந்த மாவில் ஒரு இடம் போட்டு எடுத்துடணும் எடுத்துட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இதில் டிப் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணணும் ஸோ இது வந்து நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஃப்ரை பண்ணும்போது திரும்பி காட்டுறேன் இப்போ பார்த்தோன்னா ஃபுல்லாக நல்லா சூப்பராக வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் எப்பவுமே வந்து இது மாதிரி கொஞ்சம் வந்து வெட் ஆகுது அப்படின்னா இது வந்து திரும்பி கொஞ்சம் மாவு போட்டு அது மேலே வந்து ஒரு தடவை போட்டு இப்படி எடுத்து வச்சிடலாம் நான் வந்து ஸோ நான் காமிச்ச அளவுக்கு அந்த மாவு வந்து எனக்கு பத்தலை ஸோ திரும்பி நான் கொஞ்சம் ட்ரை மிக்சர் ரெடி பண்ணி திரும்பி நான் அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட் போட்டு ஒரு மிக்சர் ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அதில் போட்டு தான் திரும்பி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து எண்ணெய் சூடாயிடுச்சு இந்த பேஸ்ட்டில் வந்து இந்த நக்கெட்டை வந்து டிப் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே வந்து எண்ணெயில் போடுறேன் கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு அப்படியே திருப்பி போடுறேன் ஓகே இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு எடுத்து நான் அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன் த்ரோன் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் சரி எப்படி இருக்கு சொல்லு த்ரோன் நல்லாவே கொஞ்சம் சாஸ் தொட்டு சாப்பிடு அது வந்து ஸ்வீட் சாஸ் கெச்சப் சாஸ் ஆமாம்மா சாஸ் சாஸும் சொல்லலாம் கெச்சப்பும் சொல்லலாம் ஆமாம்மா ரெண்டுமே சொல்லலாம் ஃபர்ஸ்ட் அப்படி இல்லைன்னா சாஸ் சரி நான் ஒன்று சாப்பிட்றேன் சாப்பிடு சிக்கன் போட்டு சூப்பர் இது இல்லை ஆனியன் ஜூஸில் குடிக்கக்கூடாது நான் தண்ணி கொண்டு வரேன் ஒரே நிமிஷம் அஜிச்சு நோ சால்ட்லாம் சாப்பிடக்கூடாது அப்புறம் இந்த ஆனியன் ஜூஸ் எடுத்து சரி இதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது மாட்டேங்குது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவேன் என்ன பண்ற ஒரு பாட்டு பாட பார்க்கலாம் முட்டை